நான் வந்து ஒரு செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவன். நீங்கள் காட்டன் சட்டை போட்டிருந்தீங்கன்னா, இல்லை காட்டன் கர்ச்சீஃப் வச்சுருந்தீங்கன்னா, லுங்கி கட்டிருந்தீங்கன்னா, அது எங்கள் சமூகத்திலேருந்து வந்தது. என் கூட இருந்த இஸ்லாமிய நண்பர்களே கிறிஸ்துவத்தின் பக்கம் அழைச்சி அவங்கள வந்து மறுமையை நோக்கி கூட்டிகிட்டு போகணுன்னு தான் என்னோட ஒரு ஆசையும் விருப்பம் எல்லாம் இருந்தது. என்னுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க, அப்பா வந்து செங்குந்த முதலியார். இட் இஸ் a non-Brahmin. நான் தினத்தந்தி பேப்பர் படிக்கும்போது அதில் எப்போவுமே ஒரு பகவத்கீதை வசனம், ஒரு பைபிள் வசனம், ஒரு குரான் வசனம் இருக்கும். அதில் வந்து குரான் வசனத்தை வந்து நான் பார்த்தேன். நான் இஸ்லாத்துக்கு இணைந்தது எப்படின்னா, இஸ்லாத்தில் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லான்ற மாதிரி தான் இணைஞ்சேன். முதல்ல நான் ஏன் இஸ்லாத்தை தழுவினேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு உண்மையை தேடிக்கிட்டு இருந்தேன். யார் கடவுள்ன்ற உண்மையை தேடிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் ரிசர்ச் பண்ணி அன்ற இஸ்லாத்தில் மட்டும்தான் ஒரு இறைவனை கரெக்டாக வழிபடுறாங்க, எல்லா ரிலீஜியன்ஸ்லையும் சொல்கிறாங்க ஒரு இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. அந்த ஃபினிஷிங் இஸ்லாத்தில் தான் இருந்துச்சு. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்னோட பழைய பேர் வந்து கார்த்திகேயன். நான் வந்து இஸ்லாமுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. எனது பெயர் சங்கர் நாராயணன், முன்னாள் பெயர். இப்பொழுது இன்ஷால்லா அப்துல் ரஹீமாக உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினிடம் சென்று உங்களுடைய குரானை தாருங்கள், நான் படித்து பார்க்க வேண்டும். இது 1993 வருடத்திலே நான் கேட்டேன். நான் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து டிஎன் ஜோன்ஸ். என்னோட அப்பா அம்மா பேர் வந்து ஃப்ளாரன்ஸ். அம்மா பேர் ஃப்ளாரன்ஸ், அப்பா பேர் வந்து சேவியர். ஒரு கட்டத்தில் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எல்லோருக்கும் ஒரே சூரியன், எல்லோருக்கும் ஒரே சந்திரன், எல்லோருக்கும் ஒரே காற்று. அப்படி இருக்கும்போது இறைவன் மட்டும் எப்படி வேற இருக்க முடியும் என்ற அந்த சிந்தனை வந்து அவர்கிட்ட சொன்னேன், என்னப்பா இதில் போயிட்டே, இது ரொம்ப மோசமானதாச்சு, இஸ்லாம்ன்றது ரொம்ப தவறான ஒரு இதாச்சு, அது போயிருக்கேப்பா, இது ரொம்ப ஆபத்து. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தேன். திருநெல்வேலி இந்து சைவ பிள்ளைமார் குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் குருசாமி. என் பேர் வந்து தப்ரேஸ். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். பழைய பேர் திவாகர். அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க. யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க. 24 மணி தெலுங்கு செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துல சொல்லக்கூடிய இதுல நான் அந்த குலத்தை பிறந்தேன். அவர் வந்து கடவுள் வந்து ஒருத்தன் தான், மத்த யாரும் கிடையாது அப்படின்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வராரு. நானும் கடவுள் ஒருத்தன் தான், அவன் விஷ்ணு தான், அவன் வேற யாரும் இல்லை அப்படின்ற. இல்லையே விஷ்ணுக்கு பொண்டாட்டி இருக்கே, விஷ்ணுக்கு பிள்ளைங்க இல்லையே, இவர் இந்த கான்செப்ட்ல கொண்டு வர. நான் அப்ப யோசிக்கிறேன், ஆமா அந்த கிறிஸ்தவ நண்பர் வந்து இன்னும் மறக்க முடியாது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசாரிதுன்ற ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல அளவுக்கு கடந்த ஒரு அன்பினால என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னை இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப இழுத்தது வந்து ஓரிரை கொள்கை. என்னுடைய பெயர் வந்து நாகராஜ். எப்படி மற்ற புத்தகங்களை வெறும் புத்தகமாக மட்டும் நினச்சி படித்தனோ, அதே மாதிரி குரானையும் வெறும் புத்தகமாக தான் நினச்சி படித்தேன். எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு ஆம்பளை பையன். அதனால அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தவம் இருந்து வரம் இருந்து முருகனோட அருளால் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை தழுவுவதற்கு காரணமாக இருந்தது முழுக்க இந்த பைபிள் தான். என்ன சொல்றதுன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன். அப்ப அவங்கள்ட்டே வந்து சண்டை போடுறேன். கடவுள் ஒருத்தன் தான்றீங்க, நீங்க 3 பேருன்றீங்களே, காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட், பிதா சுதன் பரிசுத்த ஆவி. இதெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த கான்செப்ட்? ஒரு கடவுள். அப்ப இந்த 3 யாரு? இல்ல இந்த 3 தான் 1. அப்ப இந்த 1 இதுல யாரு? இல்ல 3 1. ஒரு கன்ஃபியூஷன். ரைட்டுமா, இது ஒண்ணு சொல்றேன். இதுல 4 நட்சத்திரம், ஜாதி நட்சத்திரம், 7 நட்சத்திரம், 8 நட்சத்திரம் பொருத்தம்லாம் பாக்குறான். நானு இல்ல. ரைட்டு. இந்த மாதிரி சில காரணம் சொன்னேன். இது எவ்வளவு பெற்று மார்க்கம் சமத்துவ இதுல தான் இருக்கு. உண்ணா உட்காந்து சாப்பிடலாம் செய்யலாம். நானா தேர்ந்தெடுத்தேன். அதுல MBA முடிச்சிருக்கேன். இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இருக்காங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லா நடி தாவா செஞ்சு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்தியாவை தாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்து கடவுள் யாரையும் நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் போக வேணாம். நீங்க அந்த கருப்பணசாமி, இன்னும் நீங்க அந்த முத்துரா, அவ்வளவு கடவுள் பேரெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேரளா போனீங்கன்னா யாரு என்னன்னு கேட்பாங்க. சோ ஒன் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே வந்து இந்த கடவுளுக்கு பேர் தெரியாது. நம்ம வீட்டுல இருந்து 5 வேளை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா நம்ம கிறிஸ்டியன் படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போற மாதிரி ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 5 வேளை ப்ரேயர் மாதிரி நானும் வீட்லயே நான் கிறிஸ்டியானிட்டியில இருக்க மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய பேர் ஈசா. 2010 வரைக்கும் என்னுடைய பேர் வந்து கே ஜெகதீசன் தான் இருந்தது. நான் கேட்டேன், அது எப்படி என்னால் விட முடியும்? நம்ம இவ்வளோ நாள் நம்ம கடவுள் சொல்லி வணங்கிட்டு வரோம், அதை போய் அவன் வேறு கல்லுன்னு சொல்கிறா. அப்போ அதெல்லாம் சும்மாவா? அவள் எப்படி அவள் சொல்லலாம்? எல்லா கடவுள் ஒன்று தானே. அவங்க ஏதோ கும்பிடுறாங்க, அதே மாதிரி நானும் சிலையில் கடவுள் இருக்குன்னு நினச்சி நான் கும்பிடுறேன். ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்றப்போ நான் படிச்ச ஒரு மந்திரம் எனக்கு ஞாபகம் வந்தது. அம்பிகா ஸ்ருதானந்தம் மாத்ரூபி பரிவேஷிதம் பாசாங்கு சுதரம் தேவம் மந்தேகம் நாயகம். இது நீங்க எழுதி வச்சு உங்க பிள்ளை ஆண்டாவை ஒவ்வொரு நாளைக்கும் சந்தியா காலத்துல
சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேலு 108 முறை விநாயகர் முன்னாடி ஊதுபத்தி ஏற்றி சொல்லுங்க அப்படின்னு. அவங்களும் ஐயோ அப்படியே ஏதோ கிடைக்க கூடாது கிடைச்ச மாதிரி வாங்கிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி வானவியலை பற்றி சொல்லுது. தென் மலைகள் பற்றி சொல்லுது. மலைகள் வந்துட்டு இந்த பூமி அசையாம இருக்கிறதுக்காண்டி தான் ஊண்டப்பட்டு இருக்கு அப்படின்னு மலைகளை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் தேனி, அதாவது வந்துட்டு இவ்வளவு விஷயங்களும் சொல்லுது, குரான் சொல்லுது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு அறிக்கையா வெளியிடுறாங்க. இறுதியாக இந்த உலகம் ஒத்துக்கிறோம் பார்த்தீங்களா, பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஆராய்ஞ்சு இறுதியாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க தெரியுமா, அந்த அறிக்கை கூட அந்த குரான் ஒத்து போகுது. இன்னைக்கு மீடியாவில் பரப்புறாங்க பொய் பிரச்சாரம், இஸ்லாம் ஒரு தீவிரவாதி, இஸ்லாம் மாற்றத்தை போய் செய்யாதுங்க, பயங்கரவாதி, ஏன்னா இரக்கம் கிடையாது சொல்லி மீடியாவில் பேப்பரில் பரப்புறாங்க பொய் பிரச்சாரம். ஏன்னா இதுக்குள்ளே அல்லாஹ் எல்லா விதமான அத்தாட்சிகளும் எல்லா உண்மைகளும் இதை கொடுத்துருக்கான். அதனால் இந்த குரானே எனக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்ததாகவும் என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக இந்த இஸ்லாத்தை அல்லாவே எனக்கு கொடுத்ததா நான் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ். டேனியல் அப்துல் ரஷீத், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், பிஏ ஆங்கில இலக்கியம், ராயலா காலேஜில் ஜேர்னலிசம் படித்தவன். கேஸ்ட்டுன்னு ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. எனக்கு அடியோட வெறுத்துட்டேன் சுத்தமாக. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாமி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகும். அது எப்படின்னா, ஒரு அந்த காடு மேலே இருக்க ரொம்ப அதிகப்படியான ஈடுபாட்டில் அன்கான்சியஸில் அந்த மாதிரி ஒரு இது நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் அந்த முருகன் மேலே. தோட்டத்துலேயும் வீடுகள்லையும் வேலை செஞ்சால் கூட தண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த சொம்பை கையில் கொடுக்க மாட்டாங்க, கையை இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம கையை இப்படி பிடிக்கணும், அந்த தண்ணியில் கையில் ஊற்றுவாங்க, அது குடிப்போம். அசருதீன் ஒரு மஹரிப் தொழுகை அப்போ எனக்கு கூட எனக்கு தொழுகை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாருமே முதல் சர்ஃபில் இருந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்ம பிள்ளை வந்து இதே துன்பம் தான் மாட்டாரு, நம்ம அப்பா அதே துன்பத்திலே நம்மளே விட்டுட்டு போயிட்டாரு இந்த சாக்கடையில அப்படின்னு சொல்லி அவனை நாளைக்கு தொடிச்சா என்னடா பண்றேன்னு யோசனை பண்ணேன். யாரும் எனக்கு கம்பல் பண்ணலாம், ஒன்றும் செய்யலை. அப்புறம் சேர்ந்த உடனே நம்மளுக்கு மார்க்கம் இஸ்லாம் தான். எங்கள் ஊரில் இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் முஸ்லீம்களை வந்து பார்க்க முடியும். நான் படித்த ஸ்கூல்லையும் யாரும் முஸ்லீம் இல்லை. என் பேர் ஃபாத்திமா. என் பேர் இதுக்கு முன்னாடி விஜயலக்ஷ்மி. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவ. சரி, அப்புறமேட்டு தான் நான் குரானை படித்தேன். அதுக்கப்புறம் நான் இஸ்லாமுக்கு வந்தேன். இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நிறைய மக்கள் அப்போ தான் அறிமுகமாகறாங்க. அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஜாகின் அடி கொடுத்தாரு. எனக்கு நிறைய தேவைகள் இருந்துச்சு. நான் வந்து ஹிந்துவா இருக்கும்போது அப்ப சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு இந்த டைம்ல போ, நீ கேட்டது நடக்கும். சரி போனோம். அப்புறம் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல இந்த நாள்ல ஒரு விசேஷம் நடக்கும், அங்க போ, நீ கேட்டது நடக்கும். போனோம். இந்த கோயில்ல இந்த நைட்ல நீ தங்கு, நீ கேட்டது நடக்கும், தங்கணும். அப்புறம் அந்த எலுமிச்சை பழம்ல 5 எலுமிச்சை பழத்தை அந்த சூளத்து மேல அப்படி குத்துறப்ப நீ நினைச்சுக்கோ நடக்கும் அப்படின்னாங்க. எல்லாமே பண்ணிட்டு கூட ஒரு சந்தேகம் வரும், நம்ம கேட்டது ஆண்டவன் காதுல போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு சந்தேகமா வர்றதே கிடையாது. எங்க அம்மா வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க. அந்த வீட்டில் நான் போய் விளையாடுவேன் சின்ன பையனா இருக்கும்போது. அவங்க சாப்பாடு வந்து அவங்க டேனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. சிவா வாடா உட்கார்றா சாப்பிட்றா அப்படின்னு அவங்க டேனிங் டேபிள் உட்கார சாப்பிடுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மார்க்கம் எந்த ஒரு கூட்டம் எதிர்த்தாலும் இந்த மார்க்கத்தில் மக்கள் வந்தே கொண்டே இருப்பாங்க. கயாமத் நாள் வரை வந்துட்டே இருப்பாங்க. இந்த பகுத்தறிவு சொல்றப்போ உயிர்தினியா இருக்கு, அக்னினியா இருக்கு, ஜடமுள்ள எந்த ஒரு பொருளுமே எப்படி உயிர்தினியெல்லாம் ஒரு மனுஷனே வணங்க முடியாது. அக்னி விலங்குகளை இப்போ என்னுடைய உருவத்தை ஒரு விலங்கு மாதிரி இருந்ததுன்னா, என்னுடைய தோற்றத்தை நான் ஒரு விலங்கு நினைத்த நான் வச்சிருந்தேன்னா நான் வணங்குவேனா? அதை எனக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும். அடுத்தது ஜடமே இல்லாத பொருள், இந்த டேபிள், இந்த ஃபேன், இந்த லைட், இந்த இடம், இது எல்லாமே ஒரு ஜடம் இல்லாத ஒரு பொருள் தான். நாம் கடவுளாக நினைத்துக் கொள்வது தன்னுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு. இது நீங்க சிந்திக்கலாம் தான் அர்த்தம். இறைவன் ஒருவன் அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்குருவாங்க. ஆனா அந்த இறைவனை வணங்குப்பா அப்படின்னா, இல்ல இது நான் ஒரு பரம்பரையில இருக்கேன், நான் வந்துட்டு செட்டியாரு, நான் ஒரு தேவரு, நான் வந்துட்டு நான் பெரிய பணக்காரன், நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா நான் இறைவன், நான் அல்லாஹ் தான் வணங்குறேன், அதாவது என்னை படைச்சோடனே நான் வணங்குறேன் அப்படின்னா இந்த சமுதாயம்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்கும். ஆரம்பத்தில் குரான் படிக்கும் பொழுது இது அல்லாஹ்வுடைய வேதம் என்ற எண்ணத்தில் நான் படிக்கல. ஆனால் குரான் படித்தேன், பைபிளும் படித்தேன், கீதையும் படித்தேன். சமஸ்கிருத மொழி கற்றுக்கிட்டு ரிக், யசுர், சாமாதவன் ஆகிய இந்து வேதங்கள்லாம் படித்தேன். என்னுடைய பழைய பேர் வந்து பாலசுப்ரமணியன், இப்பொழுது முகமது எக்ஸா. ஆக திருமறை குரானை படிக்கும் பொழுது
இயேசுநாதரை பற்றியும் அவரை ஈண்டெடுத்த தாயாரை பற்றியும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துலேயுமே குவாலிட்டி பார்க்குறீங்க. நல்ல வேலை வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல மனை வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல உடை வேணும். ஏன் காலுக்கு கீழே போடுகிற செருப்பை கூட 10 செருப்பை பார்த்து எது நல்லதுன்னு பார்த்து வாங்குறோம். இறைவன் என்பது உயிரை விட மேலா மதிக்கக்கூடியது. எது உண்மை நாம் எனக்காக செஞ்சிருக்கிறோமா? ஏதோ உங்களுடைய முன்னோர்களுங்க, எங்களுடைய பெரியவருங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சதுங்க. உனக்கு தெரிஞ்சது உங்களுடைய முன்னோர்கள், உனக்கு புரிஞ்சதெல்லாம் மார்க்கம் இல்லை. சில பேர் எக்ஸ்ட்ரா போய் எல்லாம் ஒண்ணுங்க அப்படின்னுவாங்க. எல்லாம் ஒண்ணு இல்லை, எல்லோருக்கும் ஒண்ணு. அதுல ஒரு பொண்ணு ஃபாத்திமான்னு இருப்பா. அவ வந்து எனக்கு அப்பப்போ இஸ்லாத்தை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லுவா. எந்த மூணு எந்த ஒண்ணு ஒருத்தனா கடவுள்ன்ற இதுல யாரு கடவுள்? பரிசுத்த ஆவியா? இல்ல. ஏசு கிறிஸ்துவா? இல்ல. அவர் அனுப்பி அப்பாவா? இல்ல. யாரு இப்ப கடவுள்? இவங்க 3 பேரும். என்னையா மறுபடியும் சொல்ற வாழைப்பழ கதையா இருக்கும் உங்க கதை. மறுபடியும் அவங்க கிட்ட சண்டைக்கு போறேன் நான். இந்த குரானை நான் படித்தேன். அல்லாடி ஒரு சிறந்த வேதமாக இருக்குது. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு வேதமாக இருக்குது. இந்த குரானை படித்து முடிக்கும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இஸ்லாத்தை நம்ம தலைவிதான். நேற்று கூட ஒரு 3 நாளத்து கூட ஒரு பிள்ளை கேட்டுச்சு, ஒரு பறையாச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை நீங்க எப்படி நம்ம ஒன்றும் இல்லாமல் இதுல உலகம் முழுவதும் போனால் யாரை கும்பிட்றான்னு கேட்டேன். அல்லாவா ஒரே ரைட். பைபிளை படிக்கும் பொழுது அதில் நிறைய முரண்பாடுகள், குழப்பங்கள். பழைய பேர் வந்து ரஞ்சித், என்னுடைய நேம் இப்போ வந்து ரஹ்மத்துல்லா. கடவுள் இல்லைங்கிற கொள்கையை எனக்குள்ள கொண்டு வந்து, கடவுள் இல்லைன்னு எனக்கு சின்ன வயசுல சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ். அதனால நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, கடவுள் எல்லாம் இல்லை, எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே சவுதியில் வந்து எப்போவுமே கிளைமேட்லாம் நிறையா இருந்துகிட்டே இருக்கும். காத்தடிக்கிறப்போ உள்ளே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சு. அந்த பேப்பர்லாம் எடுத்து அடிக்கிட்டு அதில் சின்னதாக ஒரு பேப்பர் மட்டும் இருந்துச்சு, ரொம்ப பழசாக கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி டைம் பாஸ் படிப்புமே அப்படின்னு படிக்கிறப்போ தேனி சூறா பற்றி அதில் போட்டிருந்தது. அதான் எனக்கு ரொம்ப மாற்றத்தையே தந்தது. பள்ளிவாசலுக்கு நேராக போய் ஹசரத்திட்ட போய் கேட்டேன், இதனால வந்து நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற மாட்டீங்க, என்ன காரணம்னு கேட்டப்ப நாங்கள் பின்பற்றலன்னு சொல்லலையே, அவர் இறை தூதராக தான் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு அவங்களோட கொள்கை, கடவுள் கொள்கை. ஏக இறைவன் ஒருத்தன் தான், இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிப்பவன் அவன் ஒருத்தன் தான் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்லாஹ்வின் படைப்பில் இருக்கின்ற இந்த அற்புதங்களை வந்து பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே வந்து படைத்தவன், இதை நீங்க வந்து கேட்கணும், படித்தவர்களை பார்த்து கேட்கணும், இதை வந்து ஆராய்ந்து பாருங்கள். இந்த படைப்பவர்களை என்ன சொல்லுது? நம்மளுடைய பாடியோட படைப்பே படைத்தவனை பற்றி தான் சொல்கிறது. நான் வந்து சிந்திச்சு ஓரிரு கொள்கையில ஈர்க்கப்பட்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரஜிது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், என் அருட்படை உங்கள் மீது நான் பொருந்தி கொண்டேன். ஆத்துல கரைச்சு ஆத்த மாசுபடுத்திட்டு போகும்போது நாங்க NSS பீப்புள் தான் நாங்க போய் வாலண்டியரா போய் அந்த இடத்த போய் கிளீன் பண்ணுவோம். அப்படி கிளீன் பண்ணும்போது அந்த விநாயகர் சிலை வந்து கரைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அது கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் பாதி கரைஞ்சு கரையாம பாதி அப்படி பிஞ்சு இப்படி பிஞ்சு கிடக்கும். நான் அப்போ ஹிந்துவா தான் இருந்தேன். அப்போ போய் அந்த இதை கிளீன் பண்ணும்போது சில பேர் அதை காலை வச்சு தள்ளுவாங்க, சில பேர் கை வச்சு தள்ளுவாங்க, சில பேர் விளக்கமா வச்சு தள்ளுவாங்க, சில பேர் தொடப்பத்தை வச்சு என்னென்னவோ செய்வாங்க. அதான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே வந்து செய்வான், 3 நாளைக்கு முன்னாடி இதுக்கு இருந்த பூஜை என்ன புனஸ்காரம்னா இன்னைக்கு அது நிலைமை பார்த்தி அப்படிமா. எனக்கு அப்படியே வேதனையா இருக்கும், டே அதை காலால தள்ளாதரா, டே இன்னைக்கு அது குப்படா அப்படிமா. முன்னாடியே எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். வீட்டுல போய் உட்காந்து அழு நல்லும் எங்க அப்பாட சொல்லி. இந்து மதத்தில் உள்ள பல தெய்வ வழிபாடு நம்பிக்கை இழந்தேன். காரணம், அதை சிந்திக்கிற வயதிலே உள்ளம் சொல்லுகிறது, மேலே ஒருவர் இருக்கிறான், அவர் பார்த்து கொண்டிருக்கிறான். குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறான். என்னுடைய பெயர் வந்து சபிலுல்லா. நான் இஸ்லாத்துக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. நான் ஹிந்து மதத்தை சார்ந்தவன். இதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து சக்திவேல். ஒருத்தர் ஒரு 80 வயசு 100 வயசு வரை வாழ்றாரு, தாவரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்னா அவர் லாஸ்ட் வரை தாவரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இறந்து போயிடுவார். அவருடைய வாழ்நாளில் அவ்வளோதான். அதுலேயே வந்துட்டு 1000 மிஸ்டேக் 2000 மிஸ்டேக் கூட அறிக்கை வெளியிட்டு இறந்து போயிடுவார். இன்னொருத்தர் வருவார், அதை வந்துட்டு கொஞ்சம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிடும். இன்னொருத்தர் வருவார், விலங்கியலை பற்றி பேசுவார். இன்னொருத்தர் வருவார், இப்படி ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, ஒவ்வொரு டாப்பிக்கை மட்டும்தான் பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த குர்ஆன் மட்டும் எல்லாத்தையும் பற்றியும் பேசுதே எப்படி? ஐசக் நியூட்டன் வந்து ஒரு மாபெரும் விஞ்ஞானி. அவரே சொன்னார், அத்தகைய விஞ்ஞானி ஐசக் நியூட்டனுடைய இந்த இயற்பியல் சார்பியல் லா ஆஃப் ஆக்ஷன்ஸ் இல்லைங்களா, அது இல்லாட்டி உலகில் வந்து எந்த ஒரு கண்டுபிடிப்புமே இல்லை. அத்தகைய ஐசக் நியூட்டனே வந்து நான் முஸ்லிம்களின் தோளின் மேல் ஏறிதான் வானத்தை பார்த்தேன்னு சொன்னார். என்னோட பெயர் சுதா. நான் வந்து ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குருக்களாக தான் இருந்தாங்க. இப்போ நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் என்னோட பெயர் வந்து நுஸ்ரா ஃபாத்திமா. அப்போதான் பைபிள் புதுசாக வாங்கின ஒரு கடையில் பைபிள் வாங்கினேன். இஸ்லாத்துக்கு எதிரான புத்தகங்கள் ஒரு 4-5 வாங்கி வச்சு படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு எஸ்சியாக இருந்தேன். ஏன்னா
தீண்டத்தகாதவர்களாக எனக்கு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இல்லை நிறைய பேர் உயர்ந்த ஜாதி அல்லது சில வந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்பது அனைவரும் சரிசமமாக பார்க்கணும். ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெட், கிரியேட்டர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், கிங் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நெருக்க வச்சுக்கிட்டா இன்னும் கெத்து இருக்கும் லைஃப்ல. அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட பயம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில வந்து அந்த பயம் இருக்காது. வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த நெருக்கம் வந்து எனக்கு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என்னால் உணர முடிஞ்சது. என்னோட நேம் வந்து முகமது ஆசாத். என்னுடைய பழைய நேம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம். எனக்கு சிறிய வயசுலேருந்தே இஸ்லாத்தை கொஞ்சம் பிடிக்கும். இந்த முஸ்லீம்களுக்கே நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி ஆரம்பித்தேன். சரி ஏதாவது எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி ஹிந்து வேதங்களை படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அதை படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஹிந்து வேதங்கள் சின்ன சின்ன புக்லாம் படிக்க ஆரம்பிப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம இதை வச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம், குரானை படிக்கணும்னு எனக்கு தோணலை. ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முக்கியத்துவப்படுத்தினேன். நான் கிறிஸ்தவனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சொல்கிறேன். இவ்வளவுதான் நான் பிறந்ததிலிருந்து நான் இறக்குற வரைக்கும் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கெல்லாம் எனக்கு கூலி எங்க கிடைக்கும்? எனக்கு கூலி இப்படின்னு ஒரு சிம்பிள் லாஜிக்லயே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடும். ஒரு நெருப்பு இப்ப எரிஞ்சிருக்கு, நெருப்பு போயிட்டு வரலான்னு போறேன், நீங்க திரும்பி பாக்குறேன் அவர் நெருப்புல இவ்வளவு போற என்ன செய்வீங்க? ஓடி போய் ஜாதி மதம் எதுவும் பாப்பீங்களா? தூக்கி உரைய மாட்டீங்களா? ஐயோ வாங்க 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 அப்படின்னு இல்ல ஒரு சாக்கடையில பேசிட்டே போற, கீழே உள்ள போற, நீங்க வாங்க 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 ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டே போறாரு சைடு ஸ்டாண்ட் எடுக்காம, ஐயோ இந்த பாருங்க ஸ்டாண்டு அது எடுத்து போங்கன்னு சொல்றீங்களாங்க. அதுதாங்க அழைப்பு பண்ணி. பழைய பேர் வந்து மதுபாண்டி, இப்போ நான் மாத்திருக்க பேர் வந்து முகமது இம்ரான். முக்கியமான காரணம் அந்த தொழுகை தான் வந்து என்னை இஸ்லாத்தின் பால் அழைச்சதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அப்ப இந்த ஈசா யாருன்னு கேட்டா இவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க. அங்கதான் வந்து என்னுடைய அந்த ஆணி வேறான கிறிஸ்துவம் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாலேஜ் அந்த ஒரு இஸ்லாம்ல ஒரு கான்செப்ட் உள்ள வருது. உள்ள வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அப்படியே முடியெல்லாம் தூக்குது. எதையோ தெரிஞ்சுக்கிட்டேன், எதையோ நான் வந்து என்ன படைச்சறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பைபிள் தான் என்னை இஸ்லாத்திற்கு நேராக வழி நடத்தியது. ஒருவன் சொன்னாங்க, ஓகே இறைவன் ஒருவன் நான் ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் இறைவன் ஒருவன் ஏற்றுக்கிட்டேன்னா இந்த குரான் இறைவன்ட்டு வந்துச்சான்னு நான் ஆராயணும்ல. அப்போ தானே நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு உறுதியாக இருக்க முடியும். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த காரணத்தினால் இந்த திருமறை குரானை ஆரம்பத்திலே தவறாக புரிந்து இது பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. முக்கியமாக ஹியூமன் அனாட்டமி, மனித உடல் உள்ளுறுப்பியல் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து மெடிக்கல் சப்ஜெக்டில் இருக்குது. அது மனிதனோட உடலை வந்து ரெண்டாக பிளந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை அதன் செயல்பாடுகளை தெளிவாக விளக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதை படிக்கும்போது எனக்குள்ள என்னன்னா முதல் முறையாக அந்த இறை அச்சம்ங்கிறது உருவாகுது. ஜாகிர் நாயுடு ஒரு முறை பார்த்தேன். அதை பார்த்து ஒரு வாரம் சரியான தூக்கம் இல்லை. என்ன இது மாதிரி இருக்கு. வில்லியம் கேம்பலும் அவரும் டிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிபேட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வைப்பார், இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. திரும்பி இவர் கொஸ்டின்ஸ் வைப்பார், ஆன்சர் பண்ண முடியாது. அப்புறம் கேள்வி பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போ அவர் ஆன்சர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். நினச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி தேனி எப்படி இருக்கணும்னு நினச்சேன்னா, தேனியெல்லாம் போய் பூவில் போயிட்டு தேனை போய் எடுத்துகிட்டு வரும், அது வந்து அடையில சேமிச்சு வைக்கும், அதை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த பேப்பரில் போட்டிருந்தது எப்படின்னா, தேன் போய் பூவில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடும், சாப்பிட்ட பிறகு அதோட உணவாக சாப்பிட்டு வந்துடும், அடைக்கு வந்து தங்குறப்போ வயிற்றுக்குள்ளே போய் அதோட கழிவு தான் வந்து தேனா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஃப்ரைடே வந்து கரெக்டாக ஜும்மா வந்து ப்ரே பண்ணுவாங்க. அவங்க எங்கள் கிடைக்கிற இடத்துல வச்சு வந்து சல்லா போட்டு அவங்க தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மலாம் இந்த வயசுல வந்து இவ்வளோ ஆடிக்கிட்டு இவ்வளோ பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு திரியிறோம். பட் இவங்க கரெக்டாக இவ்வளோ இந்த யங் ஏஜ்லேயுமே வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி. இந்த தீன் இஸ்லாம் இறைவனுடைய வாக்கின் அடிப்படையில் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கா, அது குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கா? சொல்லுங்க. நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல்குரானை இறக்கினோம். முஸ்லீம் ஃப்ரெண்டு அந்த ஜாக்கிர் நாயக் பேசின ஒரு வீடியோ காமிச்சாங்க. அதாவது பைபிளை பற்றி, பைபிளில் வந்து ஜீசஸ் வந்து மெசஞ்சர் தான், அவங்க வந்து காட் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும்னு நான் நம்பல. அந்த ஒரு ஹிதாயத் கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அந்த முஸ்லிம் அந்த ஒரு ஓரிரை கொள்கை பாதையில என்னோட வெற்றிகரமான பயணத்தை பிஸ்மில்லான்னு தொடங்கி வைக்கிறோம். கண்ணு தெரியுதுக்கு வைட்டமின் ஏ. நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டோன்னே ரத்தம் பார்க்கும், வைட்டமின் ஏ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே திரும்ப எடுத்துகிட்டு போவோம்? கண்ணுக்கு தான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் கால்சியம் இருந்துச்சுன்னா ரத்தம் எங்கே திரும்ப எடுத்துகிட்டு போவோம்? எலும்புக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா ரத்தத்தில் வந்துட்டு அதுக்கு மூளையாக இருக்க யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இவ்வளவு சிறப்பா நாளைக்கு அவன் நரகத்துல குப்புரா இருக்கக்கூடிய அவன் பூரா நரகத்துல உள்ள போறான். அவன் பூரா சொல்லுவாங்களே, இவர் பார்த்துட்டே இருந்தா சொல்லல, அருகிலே இருந்தா சொல்லல, அந்த பழிக்கு நீங்க ஆளாகணுமா? இவ்வளவு நீங்க நன்மையில செஞ்சு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நரகத்தில் கொடுத்துட கூடாதுதான் அழைப்பு பணி செய்யணும் தான் தொடர்ச்சியா செஞ்சு. யங் முஸ்லிமின் டைஜஸ்ட் என்ற ஆங்கில பத்திரிகையிலே அதன் எடிட்டர் அருமை சகோதரர் விஜய் அப்துல் காதிரிடம் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு ரிவர்ட்டட் டு இஸ்லாம் 2003 ஆண்டு
இஸ்லாத்துக்கு ரிவர்ட் ஆகி ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா கூட அது கடவுள், அது வந்து மாரியம்மன், இந்த ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரி வேப்ப மரத்தை பார்த்தா கூட கையெடுத்து கும்புறது, கன்னத்தில் அப்படி முத்தம் கொடுத்துக்கிறது, இப்படிலாம் பண்ணிட்டு போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோட இருப்பேன். அந்த அறிவியல் உண்மைகள் கூட ஒத்து போறதுனால நான் வந்துட்டு இந்த குரான் இறைவன்ட்ட இருந்து வந்துச்சு அப்படின்றத நான் ஏத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது என்ன சொல்றது, சந்தோஷமா டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு. இட் வாஸ் a wonderful moment I never had, not even before, I'm not going to have hereafter. அதிகரிக்கின்றது, வளர்ந்துகிட்டே இருக்கு. 2005 வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு 97வது பக்கத்துல சொல்றாப்ல பதிவு செஞ்சிருக்காப்ல, உலகத்திலேயே அதிவேகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வராயத் நாஸ யதுகுலுன, அல்லாஹ் சொல்றான் இந்த மார்க்கத்தில் மக்கள் கூட்டமாக வருவாங்க, கூட்டமாக